Morning students. In the previous class we learned about SQL commands and their functions and DDL commands. So in the DDL commands la create table command அப்படினா நீங்க என்னன்னு பார்த்திருப்பீங்க. So create table அப்படினா எப்படி நம்ம வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே நிறைய ஃபீல்டு அதோடைய சைஸ் அதோடைய டேட்டா டைப்லாம் கொடுத்து ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கமாண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஓகே, டுடே we are going to learn about constraints. ஸோ constraint அப்படின்னா என்ன அப்படின்னா, constraint is a condition applicable on a field or set of field. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ஆர் குரூப் ஆஃப் ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கறது தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை ஒன்லி டு இண்டிவிஜுவல் காலம். ஸோ ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் நாம் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணுறது தான் வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறது. அதே டேபிளுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டு அப்ளை அ குரூப் ஆஃப் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். அதுதான் மேலே சொல்லியிருக்கோம் செட் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு. ஓகேவா? ஓகே, ஸோ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது ஸோ நம்ம ஒன் ஆர் மோர் காலம்ஸ்க்கு நம்ம அதாவது கண்டிஷன்ஸ் அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பார்க்கலாம். த சின்டாக்ஸ் ஃபார் ஏ டேபிள் கிரியேட்டட் வித் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் கிவன் அஸ் கிரியேட் டேபிள், டேபிளுடைய நேம். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காலமுடைய நேம், நெக்ஸ்ட் டேட்டா டைப் அதோடைய சைஸ், நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே பாருங்கள் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துரும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்னா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதில் கீழே நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த டேபிளில் பாருங்கள், காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், டேட்டா டைப், சைஸ், நெக்ஸ்ட் காலமுடைய கன்ஸ்ட்ரெயின்ட். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருந்துச்சுன்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட், காலம் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னா மல்டி காலத்துக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறது, அதனால தான் அங்கே 2 columns நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சின்டாக்ஸில். ஓகே, following is an example for student table with not null column constraint. This constraint enforces a field to always contain a value. So next பாருங்க, எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் நாட் நல் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் நல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் எந்த காலமுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறோமோ அதில் வந்து டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக நாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டேட்டாஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ஃபீல்டு அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ 5 காலம் எடுத்துருக்கோம் நம்ம. 5 ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லை 5 காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 5 காலம்ஸில் ஃபர்ஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர். ஸோ அட்மிஷன் நம்பரில் இருக்கிறதால அதோடைய டேட்டா டைப் வந்து இன்டீஜர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது பாருங்கள் நேம். ஸோ நேம்னா கேரக்டரில் இருக்கும் அப்படின்றதால கேரக்டர் கொடுத்துட்டோம். கேரக்டர் அப்படின்னாலே சைஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், கேரக்டர் 1. ஸோ ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு கொடுக்கறதுக்காக ஜெண்டர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏஜ். ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் கொடுக்க போகிறதால இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். ஸோ பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதோடைய சைஸ் வந்து 10 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அட்மிஷன் நம்பர் அந்த காலத்தில் பாருங்கள் நாட் நல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த ப்ரைமரி கீ அப்படின்றது ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரைமரி கீ அப்படின்றது கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ப்ரைமரி கீனா என்ன அப்படின்ட்டு நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பர்டிகுலர் ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான கீ தான் வந்து ப்ரைமரி கீ. ஓகே, ஸோ பாருங்கள் நேமில் பாருங்கள் நாட் நல். அப்போ அட்மிஷன் நம்பர், நேம் இது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, நாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ரெண்டுத்துலையுமே வேல்யூ வந்து கம்பல்சரி அதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the above command creates a table student in which the field admission number of integer type is defined not null. Name of char type is defined as not null, which means these 2 field must have values. ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபீல்டுமே நாட் நல் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வேல்யூஸ் இருக்கணும், எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபீல்ட்ஸ் ஜெண்டர், ஏஜ் அண்ட் பிளேஸ் do not have any constraint. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 3 ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே அவங்க அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்கள். இதில் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Constraints ensure database integrity, therefore known as database integrity constraints. So the different types of constraints are
unique constraint, primary key constraint, default constraint and check constraint. ஸோ இந்த 4 constraint தான் நாம் வந்து அதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் unique constraint அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The constraint ensures that no two rows have the same value in the special columns. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, no two rows have the same value in the specified column அப்படின்னா. ஸோ 2 ரெக்கார்டுக்கு ஒரு காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், a unique constraint apply on admission number of student table ensure that no two students have the same admission number and the constraints can be useless. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோடைய அட்மிஷன் நம்பர் எடுத்துக்கலாம். 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், செகண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன் நம்பர் அப்படின்றது சேமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ அங்கே அட்மிஷன் நம்பர் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான வேல்யூவாக தான் இருக்கணும், அதாவது ஒரு ரெக்கார்டுக்கான வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறத நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே டேபிள் கிரியேட்டபிள் ஸ்டூடெண்ட்டில் அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் இனிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இனிக்யூன்ற கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நாட் நல் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இனிக்யூ அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த ஃபீல்டுக்கு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போயிடலாம். இது கீழே நெக்ஸ்ட் லைனில் கொடுக்கணும்னு இல்லை, சைடில் கூட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, கமா போட்டாச்சுனாலே போதும். ஸோ இனிக்யூ அப்படின்ற கீவேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அப்போ இனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ட் கேன் பி அப்ளைட் ஒன்லி டு ஃபீல்ட்ஸ் தட் ஹேவ் ஆல்சோ பீன் டிக்ளேர்ட் அஸ் நாட் நல். ஸோ அப்போ இனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஃபீல்டுக்காக மட்டும்தான் வேல்யூ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் வேல்யூ இல்லாமல் இருக்கவே கூடாது. அதுதான் அதோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் இனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது. when two constraints are applied on a single field, it is known as multiple constraint. In the above multiple constraints not null and unique are applied on a single field admission number, the constraints are separated by a space and at the end of the field definition a comma is added. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2 constraints are applied on a single field. ஸோ ஒரே காலம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம 2 constraint அப்ளை பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன நேம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ ஒரு டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வேறு. ஒரு ஃபீல்டுக்கு நம்ம என்ன இப்போ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் அட்மிஷன் நம்பருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுவே ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டாகவும் நான் வந்து அதை செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நேம் என்ன அப்படின்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அபோவ் மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் நாட் நல் அண்ட் யூனிக் ஆர் அப்ளைட் ஆன் ஏ சிங்கிள் ஃபீல்டு அட்மிஷன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் நல் வேல்யூயும் கொடுத்துருக்கோம், இனிக்யூ அப்படின்ற வேல்யூவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கன்ஸ்ட்ரெயின்ட் செப்பரேட்டட் பை ஏ ஸ்பேஸ். ஸோ 2 கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம கொடுக்கும்போது நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. நாட் நல் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கான வேல்யூ, இனிக்யூ அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபீல்டு டெஃபினேஷன் ஏ கமா இஸ் ஆடட். ஸோ லாஸ்ட்டில் நம்ம கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். By adding these 2 constraints, the field admission number must take some value. That is, will not be null and should not be duplicate. ஸோ இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அட்மிஷன் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும், நாட் நல். அதாவது நம்ம வந்து ஏதாவது வேல்யூ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேல்யூ டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் அப்படின்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேம் நம்பர் வேறு எங்கேயும் வேறு எந்த ரெக்கார்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டு. ஸோ அதே எக்ஸாம்பிள்லே ப்ரைமரி கீ எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர்ஸ் எ ஃபீல்ட் அஸ் எ ப்ரைமரி கீ which helps to uniquely identify a record. ஸோ இந்த கீவேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, uniquely identify a record அப்படின்ட்டு. ஓகேவா. இட் இஸ் சிமிலர் டு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் except that only one field of a table can be set as primary key. ஓகேவா. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், அதே மாதிரி தான் இதுவும் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றதும் சேம் தான்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைமரி கீ அப்படின்றது ஒன் ஃபீல்டுக்கும் நம்ம செட் பண்ணலாம், அதாவது டபுள் ஃபீல்டுக்கும் கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா, மோர் ஃபீல்டுக்கும் நம்ம செட் பண்ணலாம். The primary key does not allow null values and therefore a field declared as primary key must have the not null constraint. ஓகேவா, ஸோ ப்ரைமரி கீலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நல் அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் நாட் நல் ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைன்லேயும் பாருங்கள் நேம் கேரக்டர் 20 கொடுத்தாச்சு. ஸோ அதுலேயும் நாட் நல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, in the above example the admission number field has been set as primary key and therefore will help us to uniquely identify a record. It is also set not null, therefore this field value cannot be empty. ஸோ அட்மிஷன் நம்பர் அப்படி நம்ம எடுத்துகிட்டு அதில் ப்ரைமரி கீ நான் செட் பண்ணியிருக்கேன் அண்ட் நாட் நல் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு அட்மிஷன் நம்பரை வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய டீட்டெயில்ஸை நம்மளால் கேதர் பண்ண முடியலையா, ஸோ அதை வச்சு அந்த ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரைமரி கீ அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட்டை நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்றைக்கும் எதுக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா default constraint. The default constraint is used to assign a default value for the field. ஸோ இது ரொம்ப ஈஸியான கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். டிஃபால்ட் வேல்யூ வந்து பர்டிகுலர் ஃபீல்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணுறோம், அதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். when no value is given for the specified field having default constraint, automatically the default value will be assigned to the field. ஸோ இப்போ பர்டிகுலர் ஃபீல்டுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம செட் பண்ணவே இல்லைன்னா, டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துரும் அப்படின்னா அந்த வேல்யூவை அது ஃபுல்லாகவே அதுவே என்ன பண்ணிக்கும், செட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அதான் சொல்கிறாங்க, நோ வேல்யூ இஸ் கிவன் ஃபார் த ஸ்பெசிஃபைட் ஃபீல்டு ஹேவிங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ எந்த ஒரு வேல்யூமே நம்ம அந்த பர்டிகுலர் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி த டிஃபால்ட் வேல்யூ வில் பி அசைன்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வேல்யூவை அசைன் பண்ணிக்கும், அதுதான் வந்து டிஃபால்ட். அப்போ அதை எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷோயிங் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் in the student table, create table student. ஸோ அட்மிஷன் நம்பர் நாட் நல், ப்ரைமரி கீ நேம் கேரக்டர் 20 அதில் நாட் நல் கொடுத்துருக்கோம், ஜெண்டர் கேரக்டர் 1 கொடுத்துருவோம், ஏஜ் இதில் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஏஜில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏஜின்ற ஃபீல்டு இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, இன்டீஜர்னால் அதுக்கு சைஸ் தர மாட்டோம் இல்லையா. ஸோ அங்கே போய் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃபால்ட் ஈக்குவல் டு 17. ஓகேவா, ஒரு 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுடைய எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் எப்படி இருக்கும், 17 தான் இருக்கும் இல்லையா. அப்போ அதை நம்ம திரும்ப அதை டைப் பண்ண தேவையில்ல, ஒரு தடவை கொடுத்தாலே போதும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃபால்ட்டு அதுவே 17 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த கண்டிஷன் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ டிஃபால்ட் ஈக்குவல் டு 17 அப்படின்ற ஏஜை நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த above example the age field is assigned a default value of 17. Therefore, when no value is entered in age by the user, it automatically assigns 17 to age. அப்போ நம்ம டேபிள்ஸ்குள்ளே ரெக்கார்ட்ஸை நம்ம என்ட்ரு பண்ணும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஏஜ் அப்படின்றது எல்லாருக்குமே நம்ம கொடுக்க தேவையில்லை. இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்த உடனே அதுவே என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு 17 அப்படின்ற ஏஜை டிஃபால்ட்டாக அதுவே அசைன் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரெயின்ட்டில் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து 5 டைப்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 5 டைப்ஸில் 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.